கைஸ், நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஸ்ரீநகர்ல இருக்க இந்தியன் ஏர்போர்ஸ மீட் பண்ணிருப்பாரு. அதுல அவரு என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மொத்த உலகமும் பாகிஸ்தான் எப்படி நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சு இந்தியாவை த்ரெட்டன் பண்ணாங்கன்னு பார்த்தாங்க. பாகிஸ்தான் போன்ற ஒரு ரோக் நேஷன் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறது சேஃபா? நான் இந்த கேள்வியை ஸ்ரீநகர்ல இருந்து எல்லார் முன்னாடியும் கேட்க விரும்புறேன். இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன்ஸை சூப்பர்வைஸ் பண்ணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இவரோட இந்த ஸ்பீச்சுக்கு பாகிஸ்தானோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த IAEA என்னதுன்னு பார்த்துருவோம். IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. இவங்களோட வேலையே என்னன்னா, சிவிலியன் நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்றது தான், சூப்பர்வைஸ் பண்றது தான். சிவிலியன் நியூக்ளியர் சைட்ஸ்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க அணு உலைய, நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் இல்ல நியூக்ளியர் பிளான்ட், அணுகுண்டுகளை தயாரிக்கிறத தவிர வேற வேலைகளுக்கு பயன்படுத்தினீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடம் ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக இருக்கலாம், இல்ல அணு உலையா இருக்கலாம், நியூக்ளியர் பவர் பிளான்ட்டா இருக்கலாம். சோ இந்த மாதிரி அணுகுண்டுகளை தயாரிக்கிறத தவிர வேற ஏதாவது வேலைகளுக்காக அந்த நியூக்ளியர் பிளான்ட் இருந்துச்சுன்னா அதை இவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எதுக்கு இவங்க இந்த இடத்தை இன்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க அணுகுண்டுகளை தயாரிக்க கூடாது. சோ வெளியே ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்னு சொல்லிட்டு உள்ள அணுகுண்டுகளை தயாரிக்கிறாங்களா இல்லையான்றத இவங்க செக் பண்ணுவாங்க. இதான் இந்த UN வாட்ச்டாகோட வேலை, IAEA ஓட வேலை. சோ இந்த ஆர்கனைசேஷன் தான் பாகிஸ்தானோட நியூக்ளியர் சைட்ஸை சூப்பர்வைஸ் பண்ணோன்னு நம்மோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு. இதுக்கு பாகிஸ்தான் என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா, பாகிஸ்தானோட ஸ்போக்ஸ் பர்சன் ஷாஃப்கத் அலி கான் தான் ரெஸ்பாண்ட் பண்றாரு. These irresponsible remarks reveals his profound insecurity and frustration. இந்த பொறுப்பற்ற தொடர் குற்றச்சாட்டுகள் எதை காட்டுதுன்னா, அவருடைய, அதாவது நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய ஃப்ரஸ்ட்ரேஷனையும் இன்செக்யூரிட்டியும் தான் காட்டுது. பாகிஸ்தான் conventional capabilities are adequate to deter India without the self-imposed nuclear blackmail. அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்தியாவை தடுக்கிற அளவுக்கு பாகிஸ்தான் கிட்ட தேவையான கெபாசிட்டிலாம் இருக்கு, தேவையான மிலிட்டரி ஃபோர்ஸ்லாம் இருக்கு. இந்தியாவே செல்ஃப் இம்போஸ் பண்ணிக்குதுல, அதாவது இந்தியாவே நினைச்சுக்குதுல, அசியூம் பண்ணிக்குதுல பாகிஸ்தான் நியூக்ளியர் பிளாக்மெயில் பண்ணுதுன்னு. அது எல்லாமே இந்தியாவை தடுக்கிற அளவுக்கான போதுமான கெபாசிட்டி எங்க கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. கான்செப்ட் என்னன்னா, இங்க யாரு பெரிய பவர், யாரோட மிலிட்டரி பெருசு, யாரால தடுக்க முடியும் அப்படின்ற விவாதத்துக்குள்ளேயே நம்ம போக வேணாம். ஏன்னா அதுக்கான பதில் அவங்களுக்கே தெரியும். ஆனா பாகிஸ்தான் இந்தியாவை நியூக்ளியர் த்ரெட் பண்ணுச்சா இல்லையா, நியூக்ளியர் பிளாக்மெயில் பண்ணுச்சா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உண்மையை சொல்லணும்னா, இந்தியா அந்த சமயத்துல ஆபரேஷன் சிந்தூர்லாம் நடத்தல, இன்னும் ஆபரேஷன் சிந்தூரே ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி அவங்க பஹல்காம் அட்டாக்கு ரெஸ்பான்ஸ் இண்டஸ் ட்ரீட்டியை மட்டும், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை மட்டும் அபயன்ஸ்ல போடுறாங்க. அதுக்கே பாகிஸ்தான் நியூக்ளியர் த்ரெட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. பாகிஸ்தானோட மினிஸ்டர் ஏன் 2-3 பொலிட்டீஷியன்ஸ் இந்தியாவை அடிக்கிறதுக்கு தான் எங்க கிட்ட 130 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குன்னு பேச ஆரம்பிச்சாங்க. इतनी बात कहूंगा कि आप हमारा पानी बंद करेंगे, हम आपका सांस बंद कर देंगे. मैं एक वफाकी वजीर की हैसियत से कहता हूं और एक जिम्मेदार की हैसियत से कहता हूं, ये जो गौरी, शहीन, गजनवी, ये चौकों में सजाने के लिए नहीं हमने रखे हुए, ये हमने हिंदुस्तान के लिए रखे हैं बाबा. ये जो 130 एटॉमिक हमारे पास वेपन है, वो हमने सिर्फ मॉडल बनाने के लिए नहीं रखे हुए, और आपको पता ही नहीं कि हमने पाकिस्तान के किस किस हिस्से में रखे हुए हैं. சோ பாகிஸ்தான் காலங்காலமா எப்பப்பெல்லாம் ஒரு கான்ஃபிளிக்ட் வருதோ அப்பெல்லாம் இந்தியாவை பார்த்து எங்க கிட்ட நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு தான் இருக்கு. Well, when it comes to India and Pakistan, we do not get involved into this debate of numerical strength. We in Pakistan will use the full spectrum of power, both conventional and nuclear. சரி, இது மட்டும் தான் பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா, இது மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்தியா கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி இருக்கு. அப்படின்னா ஏதாவது ஒரு நாடு இந்தியா மேலேயோ இல்ல இந்தியாவோட டெரிட்டரிக்குள்ளேயோ நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணாலோ இல்ல யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலோ தான் இந்தியாவால திரும்பி நியூக்ளியர் வெப்பன்ஸையே யூஸ் பண்ண முடியும். ஆனா பாகிஸ்தான் கிட்ட அப்படி ஒரு பாலிசியே கிடையாது. நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எப்ப வேணா நம்ம மேல நியூக்ளியர் வார்ஹெட்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணலாம்னு அர்த்தம். அதனாலதான் இந்தியா வந்து UN வாட்ச் பாகிஸ்தானை சூப்பர்வைஸ் பண்ண சொல்லுது. அண்ட் பாகிஸ்தான் கிட்ட நியூக்ஸ் இருக்கிறது வெறும் ரீஜனல் த்ரெட் மட்டும் நினைக்காதீங்க, அது ஒரு குளோபல் த்ரெட். அதை நான் சொல்ல, இன்னைக்கு ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல சமாதான பேச்சுவார்த்தை நான் தான் நடத்தி வச்சேன்னு சொல்றாருல, அவர் 2017 இதான் சொன்னாரு. அவர் மட்டும் இல்ல, பைடனும் அதான் சொன்னாரு. பாகிஸ்தான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறது அந்த நாட்டை ரொம்ப மோசமான, ரொம்ப டேஞ்சரஸான நாடா மாத்துதுன்னு சொன்னாரு. இதை ஏன் சொல்றாங்கன்னா, இதை ஏன் இந்தியா மட்டும் சொல்லல, அமெரிக்கால இருக்க ஒவ்வொரு பிரதமரும் இதுக்கு
முன்னாடி சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. முதல் காரணம், உலகத்துல நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்க எந்த நாட்டை வேணா எடுத்துக்கோங்க, அந்த நியூக்ளியர் வெப்பனை ட்ரிகர் பண்ற கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சிவிலியன் லீடர் கிட்ட இருக்கும், மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட லீடர் கிட்ட இருக்கும். அவன் தான் ஆர்மி கிட்டயோ மிலிட்டரி கிட்டயோ சொல்லுவான் அந்த பட்டன் அமுக்க சொல்லி. அமெரிக்கா, பிரான்ஸ், இந்தியா, நார்த் கொரியாவை கூட எடுத்துக்கோங்க, அங்க டெமோக்ரஸி இருக்கு இல்ல அது வேற விஷயம். ஆனா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தான் அதை டிசைட் பண்ணுவான். இதே பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, அந்த டிசிஷனை யார் எடுப்பான்னு நினைக்கிறீங்க? ஷெபாஸ் ஷெரீப் எடுப்பாரா? பிரைம் மினிஸ்டர் எடுப்பாங்களா? அந்த நாட்டுல இருக்க ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டருமே ஆர்மியோட கைப்பாவையாவும் பப்பட்டா தான் இருக்காங்க. ஆர்மி டேக்ஸ் தி டிசிஷன். 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி இங்க சீஸ் ஃபயர்னு அறிவிச்ச பிறகும் பாகிஸ்தானோட ட்ரோன்ஸ் அன்னைக்கு நைட் இந்தியாக்குள்ள வருது. அந்த அளவுக்கு தான் அவங்களோட தலைமைக்கும் மிலிட்டரிக்கும் கோஆர்டினேஷன் இருக்கு. சோ பிரச்சனை என்னன்னா பாகிஸ்தானோட நியூக்ஸோட கண்ட்ரோல், அந்த வெப்பன்ஸோட ட்ரிகர் ஒரு மிலிட்டரி ஜெனரல் கையில இருக்கு, ஆர்மி கையில இருக்கு. அதுதான் முதல் பிரச்சனை. சரி, அப்ப என்னப்பா ரெண்டாவது பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானே ஆல்ரெடி உடைஞ்சிட்டு இருக்கு. பலுசிஸ்தான் அங்க இருக்க மக்கள் இந்த பகுதி தனி நாடுன்னு அறிவிச்சு ஆல்ரெடி அங்க இருக்க லிபரேஷன் ஆர்மிஸ்லாம் தொடர்ந்து பாகிஸ்தானை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடந்த ஒரு வாரம் 1.5 வாரத்துல மட்டும் 78 அட்டாக்ஸ் பண்ணதா ஒரே ஒரு குரூப் தெரிவிக்குது. எல்லா குரூப்ஸும் இல்லங்க, ஒரே ஒரு குரூப் தெரிவிக்குது. இது பலுசிஸ்தான்ல ப்ராப்ளம். பாகிஸ்தானோட பிக்கெஸ்ட் ப்ராவின்ஸ், கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட சைஸ்ல 40% இருக்க ஒரு ப்ராவின்ஸோட ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா பாகிஸ்தானி தாலிபான் டெரரிஸ்ட். இவங்க கைபர் பக்துவால தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பலுசிஸ்தான்ல இருக்க லிபரேஷன் ஆர்மிஸ் ஆகுது எங்களுக்கு தனி நாடு கொடுங்க, நாங்க எப்படியாவது பிச்சுக்கிட்டு போயிடுறோம் தான் பேசுறாங்க. ஆனா பாகிஸ்தானி தாலிபான் டெரரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட நோக்கமே இஸ்லாமாபாத கவுக்கர் தான், பாகிஸ்தானை கொலாப்ஸ் பண்றது தான் சொல்றாங்க. சோ சப்போஸ் பாகிஸ்தான் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நாட்டுல இருக்க நியூக்ஸ் 170 வாரட்ஸ் அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. அது யாரோட கண்ட்ரோலுக்கு போகும்? ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட கண்ட்ரோலுக்கு போகும். இங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்க மத்த நாடுகள்லாம் இன்க்ளூடிங் நார்த் கொரியா ஸ்டேபிளா இயங்கிட்டு இருக்கு. அந்த நாடு நாளைக்கு கொலாப்ஸ் ஆயிடும், இன்னும் 1 வருஷத்துல கொலாப்ஸ் ஆயிடும், 2 வருஷத்துல கொலாப்ஸ் ஆயிடும், 3 வருஷத்துல கொலாப்ஸ் ஆயிடும்ன்ற பயம் அமெரிக்காவுக்கும் கிடையாது, பிரான்ஸுக்கும் கிடையாது, இந்தியாவுக்கும் கிடையாது, நார்த் கொரியாவுக்கும் கிடையாது. ஆனா பாகிஸ்தான் அந்த நிலைமையில இல்ல. சப்போஸ் பாகிஸ்தான் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட ஒவ்வொரு பகுதியை ஆக்கிரமிக்கிற டெரரிஸ்ட் குரூப் கையில அந்த பகுதியில் இருக்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் போகும். சோ யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம யுஎன் கிட்ட கொண்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா யுஎன் வாட்ச் டாக் வந்து பாகிஸ்தானை சூப்பர்வைஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அங்க யுஎனுக்கு கிடைக்கிற தகவல்கள் நமக்கு இந்த ப்ராப்ளத்தை பத்தி பேசுறதுக்கு, யுஎன்ல பேசுறதுக்கு இன்னொரு வாய்ப்பா அமையும். ஆனா சைனா அப்பயும் வந்து முட்டு கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன், யுஎன்ல வந்து பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன். பட் யுஎன்ஓ இல்ல இந்த ஐஏஇஏஓ இந்த குரல்களுக்கு எல்லாம் செவி சாய்க்குமான்றது கேள்விக்குறிதான். ஹோப் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்தியா பாகிஸ்தான்ல இருக்க நியூக்ஸை சூப்பர்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? பாகிஸ்தான்ல இருக்க நியூக்ஸ் நிஜமாவே எவ்வளவு பெரிய த்ரெட். அது வெறும் ரீஜனல் த்ரெட்டா மட்டும் இல்லாம, இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல இருக்க த்ரெட்டா மட்டும் இல்லாம, அது எப்படி ஒரு குளோபல் த்ரெட்டா உருவாகிட்டு இருக்குன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.